என் சைனுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நான் சைன் போட்டால் தான் எல்லாமே வேலை செய்வாங்க. நான் சைன் போட்டால் தான் எல்லாருக்கும் காசு வரும். இதனாலே எல்லாரும் என்னை நேசிப்பாங்க. அதனால ஏசப்பா எனக்கு தேவையில்லை. நான் எவ்வளோ பெரிய கலெக்டர் தெரியுமா? அதனால எனக்கு ஏசப்பா தேவையில்லை. இன்னைக்கு கிறிஸ்மஸ். ஏசப்பா என் உள்ளத்துல பிறந்திருக்காரு. ஏசப்பா உங்களையும் நேசிக்கிறாரு. நீங்க ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க. நான் எவ்வளோ பெரிய அழகு தெரியுமா? நான் அழகா இருக்கிறதுனால என்னை நிறைய பேர் நேசிப்பாங்க. அதனால எனக்கு ஏசப்பா தேவையில்லை. இன்னைக்கு கிறிஸ்மஸ். ஏசப்பா என் உள்ளத்துல பிறந்திருக்காரு. ஏசப்பா உங்களையும் நேசிக்கிறாரு. நீங்க ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க. நான் எவ்வளோ பேர் யூடியூபர் தெரியுமா? எவ்வளோ பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுமா? எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க தெரியுமா? என்னை எவ்வளோ பேர் நம்ம நேசிக்கிறாங்க. ஏசப்பா கொண்டு தேவை. இன்னைக்கு கிறிஸ்மஸ். ஏசப்பா என் உள்ளத்துல பிறந்திருக்காரு. ஏசப்பா உங்களையும் நேசிக்கிறாரு. நீங்க ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க. என்கிட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்குது தெரியுமா? எனக்கு டிராயிங் பண்ண தெரியும். நான் ரொம்ப அழகாக சூப்பராக எழுதுவேன். எனக்கு ஸ்விம்மிங் பண்ண தெரியும். பாட்டு பாட தெரியும். எங்கள் கிளாஸில் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். எனக்கு அதனால எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால அந்த ஏசப்பா எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு கிறிஸ்மஸ். ஏசப்பா என் உள்ளத்துல பிறந்திருக்காரு. ஏசப்பா உங்களையும் நேசிக்கிறாரு. நீங்க ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க. நான் எம்மா பேர் பணக்கார தெரியுமா? நான் பணம் சொல்றதுனால என்னை நேசிப்பாங்க. அதனால எந்த ஏசப்பா எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு கிறிஸ்மஸ். ஏசப்பா என் உள்ளத்துல பிறந்திருக்காரு. நீங்க ஏசப்பா உங்களையும் விசுவாசிக்கிறாரு. நீங்களும் ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க. எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா? இந்த ஊரில் நான் தான் அதிகமாக படிச்சிருக்கேன். அதனால எல்லாரும் என்னை தான் நேசிப்பாங்க. ஏசப்பா தேவையில்லை. என்ன உங்கள் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறீங்களா? நீ என்ன கட்சியில் இருக்கியா? இல்லையே. அப்போ நீ எனக்கு ஃப்ரெண்டாக தேவையில்ல. என்ன உங்கள் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறியா? நீ ஏதாவது படிச்சிருக்கியா? உன் சயின்ஸ்க்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்லை. எதுவுமே இல்லாத உன்னை எப்படி என்ன ஃப்ரெண்டாக எடுத்துக்க முடியும்? உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை. என்ன உன் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறியா? நான் எவ்வளோ பெரிய அழகு தெரியுமா? நான் எவ்வளோ வெள்ளையா அழகாக இருக்கேன். நீ பாரு எவ்வளோ கருப்பா. அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை. என்ன உன் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறியா? நான் எவ்வளோ பேர் யூடியூபர் தெரியுமா? எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுங்க. யாருன்னா நீ யூடியூப்ல வச்சுருக்கியா? இல்லை. உன்னை யாருன்னா ஃபாலோ பண்ணுறாங்களா? என் ஃப்ரெண்டாக எனக்கு என்ன ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறியா? நான் எனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்கு தெரியுமா? எனக்கு டான்ஸ் ஆட தெரியும். உனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு பாட்டு பாட தெரியும். உனக்கு பாட தெரியுமா? என்கிட்ட நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. உனக்கு இருக்காங்களா? இல்லை. நான் தான் என் கிளாஸே நான் ஃபர்ஸ்ட் ரேங்க். நீ? இல்லை. அப்புறம் எப்படி நீ நான் உன்னோட ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறது? நீ என்னோட ஃப்ரெண்டாக இருக்க தேவையில்ல. என்னோட ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறியா? உங்கள்கிட்ட பணம் இருக்கா? இல்லை. என்கிட்ட பணம் இருக்கு. அதனால என்னை நிறைய பேர் நேசிப்பாங்க. அதனால உன் ஃப்ரெண்ட்ஷிப் என்கிட்ட தேவையில்லை. என்ன உங்கள் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறீங்களா? நீ எவ்வளோ படிச்சிருக்க? நான் படிக்கல. அப்புறம் எப்படி உன் ஃப்ரெண்டாக நான் எடுத்துக்க முடியும்? ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை. என்கிட்ட திறமை இல்லை, அழகு இல்லை, எந்த வேலை இல்லை. அதாவது இல்லை, யாருமே நேசிக்க மாட்டேங்கிறாங்க. யார் தான் நேசிப்பாங்கன்னு தெரியல. சகோதரி, உன்னை ஏசப்பா நேசிப்பாரு. என்ன ஏசப்பா நேசிப்பாரு? எப்படி? என்கிட்ட திறமை இல்லை, படிப்பு இல்லை, அழகு இல்லை, புகழ் இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி அப்ப நேசிப்பாரு? கூட ஏசப்பா உன்னை நேசிப்பாரு. உடம்புலமா இருக்கு, என்ன கூட ஏசப்பா நேசிப்பாரா? ஏசப்பா உடல் தான் அதிகமா நேசிப்பாரு. அப்போ என்னை ஏற்றுக்கிற ஏசப்பா நானும் நேசிக்கிறேன். அப்படியே எல்லாரும் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். கவனிங்க தம்பி தங்கச்சி.